மார்க் திருப்போம். மார்க் 11ஆம் அதிகாரம் கவனிச்சிட்டே வருவோம். நம்ம கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஜெபத்தில் முக்கியமான காரியம், ஜெபிக்கும் பொழுதே அந்த நிமிடமே பெற்றுக்கொள்கிறேன் என்று விசுவாசிக்கிறோம். ஒரு கால இடைவெளியில் நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் காண ஆரம்பிக்கிறோம். அந்த கால இடைவெளியில் ஆமேன் என்று சொன்னதிலிருந்து என் வாழ்க்கையில் அந்த வாக்கு தத்தங்களை, அந்த ஜெபத்துக்கான பதிலை காண்கிற வரை நான் எப்படி நடந்து கொள்ளுங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் தான் பொறுமை மிகவும் அவசியமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. எல்லா வாக்கு தத்தங்களும் ஏற்கனவே நிறைவேறிச்சு என்றால் ஆவி மண்டலத்தில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய வாக்கு தத்தங்கள்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கு. அப்போ நிறைவேறப்பட்ட நிலையில வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. அந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் பெரும்படிக்குங்கிறார். பெரும்படிக்குன்னா உங்கள் வாழ்க்கையில கண்களில் காணும்படிக்கு பொறுமை உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. பொறுமை என்று சொல்லும் பொழுது அப்படியே பல்ல கடிச்சிட்டு கஷ்டத்திலேயே சரி வாழ்வோம், என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படி வாழுகிறது பொறுமை என்று வேதம் சொல்லலை. பொறுமை என்றால் என்ன எதிர்மறையான சூழ்நிலைகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும் எதை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கிறனோ அதை நான் பெற்றுக்கொண்டேன் தான் என்று அதே ஸ்டாண்டிங்ல உறுதியாக பெர்சிஸ்டண்டா கான்ஸ்டன்டா நிற்கிறதை வேதம் பொறுமை என்று சொல்லுகிறது. பொறுமை என்றால் என்ன நடக்கட்டும் சகிச்சிட்டு போகலாம், இந்த உலகத்தில் நம்ம பாடுகள் கஷ்டங்கள் துன்பங்கள் தான் உண்டு, நித்தியம் போனதுக்கு அப்புறம் பொறுமையா இருந்தீங்கன்னா அவனை பரலோகம் போயிடலாம், அதை வேதம் சொல்லலை. இந்த உலகத்திலே தேவன் எல்லா நன்மைகள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். எபிரேயர் 10 வாங்க. எபிரேயர் 10:32. முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்க பிரகாசமாக்கப்பட்டிருந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. முந்தின நாட்களை நினைச்சு பாருங்க, நீங்க பிரகாசமாக்கப்பட்டிருந்த நாட்களில் உபத்திரவங்களில் போராட்டங்களை சகித்தீர்கள். இந்த பிரகாசமாக்கப்பட்ட நாள் சொல்றார் இல்லையா, பிரகாசமாக்கப்பட்ட நாள் என்றால் வசனத்தை கேட்ட நாள். வசனத்தை கேட்கும் பொழுது நமக்குள்ள ஒரு விசுவாசம் வருது, அந்த வசனோட வாழ்க்கை நிறைவேறும், இந்த வாக்குத்தத்தங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே வாழ்க்கையில காண்போம் என்கிற ஒரு பிரகாசம், ஒரு வெளிச்சம் உண்டாகுது இல்லையா. வேதம் சொல்ல சங்கீதத்தை சொல்கிறார், உடைய வசனத்தின் பிசுத்தம் எனக்கு வெளிச்சத்தை தந்ததுங்கிறார். வசனம் நமக்குள்ள ஒரு வெளிச்சத்தை, ஒரு லைட் அடிச்சது மாதிரி இருக்கு. வசனத்தை கேட்கும் பொழுது மனதில் உண்டாகுதோ ஆவியில உண்டாகுது. அப்படி அந்த ரெவலேஷன், வசனத்தை குறித்த ரெவலேஷன், ஒரு வெளிப்பாடு வந்த உடனே உங்களுக்கு உபத்திரவம் வந்துச்சுங்கிறார். அப்படிதான் சொல்றாரு. வசனத்தை கேட்ட உடனே வாழ்க்கையில் கிடைச்சிரும், வாழ்க்கையில் சாதிச்சிடலாம், வெற்றி பெறலாம் நினைச்ச உடனே உங்கள் வாழ்க்கையில உபத்திரவங்களாகிய போராட்டங்களை நீங்க சந்தித்தீர்களே சகித்தீர்களே சொல்றாங்க. கபடி எப்பப்பெல்லாம் வசனம் கேட்கிறீர்களோ, எப்பப்பெல்லாம் வாழ்க்கையில ஜெயிக்கலாம், முன்னேறலாம், முன்னேறி போகலாம் என்று நினைக்கிறீர்களோ அப்பப்பெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உபத்திரம் வர ஆரம்பிக்கும், கட்டாயம் வர ஆரம்பிக்கும். உபத்திரமே வரல, கஷ்டமே வரல, துன்பமே வரல, நான் மாதிரி ஜாலியாக தான் இருக்கீங்கன்னா நீங்க எதையும் எதிர்பார்க்கலன்னு அர்த்தம், எதையும் முன்னேறி போகவில்லைன்னு அர்த்தம். பரீட்சை எத்தனை பேருக்கு உபத்திரவம்? பரீட்சை எத்தனை பேருக்கு உபத்திரவங்க? உபத்திரம் இல்லையா? எனக்கெல்லாம் பெரிய உபத்திரவம் இருந்துச்சு. ஏன்டா வைக்கவன் கண்டுபிடிச்சானு தெரிஞ்சு ஜாலியாக போயிட்டு செமஸ்டர் அப்படியே போயிட்டு அப்படி படித்தானா போனோமா விட்டமான்னு இருக்கும். ஆனால் விட மாட்டுக்காங்க, அந்த புத்தகத்தை படித்து எக்ஸாம் எழுத சொல்கிறாங்க. அந்த உபத்திரவத்தை சகிச்சிங்கன்னா அடுத்த ப்ரொமோஷன் உங்களுக்கு உண்டு. கர்த்தர் உபத்திரவத்தை கொடுக்கலாம், நல்லா கவனிக்கணும். மார்க் 4 சொல்கிறார், வசனத்தை கேட்ட உடனே பிசாசு வருகிறார். பிசாசு வேற எப்பவும் வரல. நீங்க மட்டும் சபைக்கு போனா பிசாசுக்கு வரமாட்டான். சபைக்கு போயிட்டு நீங்க பாட்டுக்கு ஆராதிங்க, 2 ஆட்டங்கட்டம் போடுங்க, அதுக்கப்புறம் நீங்க சர்ச்சில் தூங்கிட்டீங்கன்னா உங்களை ஒன்றும் கண்டுக்கவே மாட்டான். நீங்க செத்து பரலோகம் போனா கூட பிசாசு கண்டுக்க மாட்டான், செத்து நரகம் போனா கூட பிசாசு கண்டுக்க மாட்டான். ஆனா பூமியில வாழ்ந்து வசனத்தை கேட்டீங்கன்னா அவனுக்கு பிடிக்காது. பரலோகம் போனா போயிட்டு போங்க, விட்டுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நரகம் போனா கூட போய்க்கோ, நம்ம கண்ட்ரோல் தான் இருப்ப. ஆனா பூமியில இருந்து நீ வசனத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டேன்னு எனக்கு தலைவலி, எனக்கு கஷ்டம், ஆனா நீ வசனத்தை கேட்டவன நான் வருவேங்கிறான்.
ஏன்னா வசனத்தை கேட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க, வசனத்தை கேட்டால் வெற்றி பெற்றுவீங்க, வசனத்தை கேட்டால் மேலே வருவீங்கன்னு உங்களுக்கு தெரியுதல்ல, பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால தான் இந்த இடத்த சொல்லுகிறார், நீங்க பிரகாசமாக்கப்பட்ட உடனே மிகுந்த போராட்டங்களாகி உபத்திரவங்களை சகித்தீர்கள் இருக்கு. வசனம் கேட்கிறோமா? வசனத்தை ஜெபத்தில் கேட்டு அதை பெற்றுக்கொண்டேன்னு விசுவாசிக்கிறோமா? ரிங்கில் ஏறிட்டீங்கன்னு அர்த்தம். போன வாரம் தான் பேசினேன், யாருக்கு இல்லையா? இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். போராட்டம் பண்ணும் பொழுது உள்ள இருக்கிற ஜீவனை பிடிச்சுக்கோ, மாம்சத்தை பிடிக்காத உள்ள இருக்கிற நித்திய ஜீவனை, தேவனுடைய அனுகூலங்களை ஒத்தாசைகளை பிடிச்சுக்க. இதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். இது அழைக்கப்பட்டிருக்காய் வார்த்தை சம்மன் அனுப்பியிருக்கிறான்னு அர்த்தம். சம்மன் அனுப்பியிருக்கிறான்னு என்ன அர்த்தம்? கட்டாயம் அப்பியர் ஆயிரணும். வாழ்க்கையில் ஏதாவது விசுவாசிக்கிறீங்களா, முன்னேறணுமா? அப்படி விசுவாச கத்தர் ரிங்கில் போட்டுருவாரு. ரிங்குன்னா தெரியலையா? ரிங்குனா தெரியுமாங்க? குத்துச்சண்டை ரிங்கு. ரிங்குனா சர்க்கஸ் ரிங் இல்லை, குத்துச்சண்டை ரிங்குள்ள தூக்கி போட்டுருவார். தூக்கி போட்டதுக்கு அப்புறம் உபத்திரவங்கள் எதிராளி ஒருத்தன் வந்துருவான். அந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ளுகிறீங்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு உபத்திரமே வேணாங்க, நான் பாட்டு ஜாலியா போறேன், ஜெயிக்க முடியாதுங்க. எப்படி ஆரம்பிச்சீங்களோ அப்படிதான் கடைசி வரை இருப்பீங்க. எப்படி வாங்க 33 வாசிக்கிறேன். நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகள் ஆனீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கு, நீங்கள் என்னை குறித்து பரிதவித்தது மட்டுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாக கொள்ளையிட கொடுத்தீர்கள். உபத்திரம் வருது, என்னுடைய செல்வங்களை பொருள்களை சில எடுக்கிறான். எடுக்கும்போது சந்தோஷமா கொடுத்தீங்கிறார். ரொம்ப இதெல்லாம் முக்கியமான காரியம். விசுவாசத்துக்கும் சந்தோஷத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா, உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னா எக்ஸைட்மெண்ட் இருக்குன்னு சொன்னேன். அதெல்லாம் கேட்ட மாதிரி இருக்கா? எதிர்பார்ப்பு இருந்துச்சு என்றால் பரவசம் இருக்கும். இந்த அவங்களுடைய பொருட்களை சில எடுக்கிறாங்க, அவங்களுக்கு உரிய உடைமைகளை சில மனிதர்கள் கொள்ளையடிச்சுட்டு போறாங்க. கொள்ளையடிச்சுட்டு போகும்போது கூட இவங்க சந்தோஷமா இருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆட்டிடியூடு. வாழ்க்கையில் எதிர்ப்புகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் அப்படி நெருக்கி வரும் பொழுது அந்த இடத்த உங்களுடைய விசுவாசத்தையும் சந்தோஷத்தையும் பிசாசு எடுக்க முடியாத அளவுக்கு என்ன நடந்தாலும் நான் சந்தோஷமா தான் இருப்பேன்னு நினைச்சீங்கன்னா பிசாசு எடுத்ததை கொஞ்ச நாள் திருப்பி கையில் கொடுத்துருவான். அது ரொம்ப முக்கியமான கீயை தான் நீங்க பேச போறேன். வாழ்க்கையில் என்ன இடையூறுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தாலும் எனக்கு உள்ள இருக்கிறத எடுக்கவே முடியாது. உள்ள இருக்கிற நித்திய ஜீவனை, தேவ சமாதானத்தை, ஆவிக்குரிய காரியங்களை டச் பண்ண முடியாது. வெளியே இருக்க சில பொருட்களை எடுத்து போற, சொத்தை கூட எடுத்து போற, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை பார்த்து என் சந்தோஷத்தை நான் இழந்து நான் மூஞ்சி தொங்கி ஒரு ஓரமா அப்படியே உட்கார்ந்துருந்தேன்னா போனது போயிடும். ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி, என் சொத்தே போகாத மாதிரி நான் சந்தோஷமா இருந்தேன்னா பிசாசு எதை எடுத்தானோ திரும்பி ரிட்டர்ன் பண்ணிடுவான் கொஞ்ச நாள்ல. அதனால இங்க சொல்றாரு, எடுக்கும் பொழுது எடுத்துட்டு போனா சந்தோஷத்தை எடுப்பதற்கு நீங்க அனுமதிக்கல, சந்தோஷமா கொடுத்தீங்கிறார். புரியுதா இல்லையாங்க? என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், எதிர்மறையான சூழ்நிலைகள் வந்தாலும், கஷ்டங்கள், உபத்திரங்கள் வந்தாலும் சரி, உங்களுக்கு எதே ஒன்று நடந்துருச்சு என்று யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன் ஒரு மாதிரியா சோகமா இருக்கீங்க அப்படின்னு யாரும் உங்களை பார்த்து கேட்டக்கூடாது. அதான் சொல்ற, பொருளே எடுத்துட்டாங்க, ஆனா முகத்துல தெரியல, முகம் சந்தோஷமா இருக்குங்கிறாரு. திரும்பி வாசிக்கிற மாதிரி ஆகையால் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். 34 திரும்பி வாசிக்கிறேன். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்தது மட்டுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து. இது ஒன்றும் கிடையாது, இதை காட்டிலும் தேவன் நம்ம நிறைய செல்வங்களை, ஆஸ்திகளை, ஐஸ்வர்யத்தை வச்சிருக்கிறான்னு ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருக்கிறது. அறிந்து உங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாக கொள்ளையிட கொடுத்தீங்க. சொத்தை எடுத்தா கூட எதே நடந்தது என்று மற்றவனுக்கு தெரியல, சந்தோஷமா தான் இருக்கீங்க. அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான், ஆனா ஆவிக்குரியவனை யாரும் நிதானிக்க முடியாதுன்னாரு. படிக்கலைங்களா? ஆவிக்குரிய எல்லாத்தையுமே நிதானிச்சு பார்க்கிறான், ஆனா ஒரு ஆவிக்குரியவனை, ஒரு மெச்சூரான கிறிஸ்தவனை, சோகமா இருக்காரோ, ஏதோ நடந்திருக்குமோ, பாவம், பாஸ்ட் கஷ்டப்படுறாரு அப்படின்னு யாரும் நிதானிச்சு பாத்திரக்கூடாதுங்கிறாரு.
எல்லாமே போனா கூட, கஷ்டங்கள் துன்பங்களுக்குள் நடந்து போனா கூட சந்தோஷமா இருக்கும்படியாக தேவன் சொல்றார். சொல்லுவோம், பக்கத்தில் பார்த்து சொல்லிடுறாங்க, தயவு செய்து சொல்லிடுறாங்க, சாத்தானே, அதனால தான் பக்கத்தில் பார்க்க வேணான்னு சொன்னேன். சாத்தானே, என்னையும் பார்க்காதீங்க. அத்தனை பேர் என்ன பார்க்குறீங்க? என்ன பார்க்க, கீழே பாருங்க, மேலேயாச்சும் பாருங்க, இப்படி மேலே ரொம்ப பார்க்காம அதிகம் பாருங்க. சாத்தானே, என் வாழ்க்கையில நீ என்ன சூழ்நிலைகளை, என்ன கஷ்டங்களை, துன்பங்களை கொண்டு வந்தாலும் அது என் வாழ்க்கையில எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது. ஆமென். இப்படிப்பட்ட ஆளா நீங்க இருந்தீங்கன்னா உங்களை ஹேண்டில் பண்றது பிசாசுக்கு ரொம்ப கஷ்டம். என்ன கஷ்டம் கொடுத்தாலும், நம்முடைய சிறந்த முயற்சிகள் எடுத்து என்ன துன்பப்படுத்தினாலும் வெளியே காமிச்சிக்காம இருக்கானே, அப்படிப்பட்ட ஆளா இருந்தீங்கன்னா நீங்க விசுவாசத்தில் எதை தேவனிடத்தை கேட்டீர்களோ சீக்கிரமா பெற்றலாம். இந்த ஆட்டிடியூடு ரொம்ப முக்கியம், இந்த மனப்பான்மை ரொம்ப அவசியமான முக்கியம். திரும்பி வாசிங்க எபிரேயர் 10. ஆகையால் மிகுந்த பலனுக்கு எதுவாக உங்கள் தைரியத்தை, இதெல்லாம் தொடர்ச்சியாக தான் பேசுறாரு, மிகுந்த பலனுக்கு எதுவாக உங்கள் தைரியத்தை விட்டுறாதீங்க, அதை விட்டு விட்டுறாதீங்க. அந்த எதை விசுவாசிங்களோ அந்த நிலையை விட்டு வெளியே போயிடாதீங்க. அதே ஸ்டாண்டிங்ல தொடர்ந்து நில்லுங்க. நீங்க தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு, அந்த பொறுமையை தான் பேசுகிறோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு உங்களுக்கு பொறுமை என்றால் எதை விசுவாசிக்கிறோமோ அதில் உறுதியாக நிற்கிறது. என்ன சம்பவங்கள், என்ன கஷ்டங்கள் வந்தால் கூட உள்ள இருக்க சந்தோஷத்தை விடாமல் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறது தான் பொறுமை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நிறைய உபத்திரவங்கள் அந்த மனிதனுக்கு, கஷ்டங்கள், கட்டுக்கள், போராட்டங்கள், வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் எப்பவும் உபத்திரவங்கள் தான். அப்போஸ்தலர் 20:34 சொல்லுகிறார், இவை ஒன்றை குறித்து நம்ம கவலைப்பட இருக்கும். தமிழ்ல, ஆங்கில பைபிள்ல ரொம்ப அழகா இருக்கும். இவைகள் ஒன்று கூட என்னை அசைக்காதும் பாரு, நத்திங் ஷால் மூவ் மீ இருக்கும். இந்த எந்த காரியமும் என்னை அசைக்காதுங்கிற. கஷ்டங்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் எவ்வளவே பிசாசு கொண்டு வந்து அடிக்கிறான். சிறைச்சாலைகள், போற இடத்தெல்லாம் கட்டுகள், உபத்திரவங்கள். அந்த நேரத்தில் அந்த மனுஷன் சொல்றான், இது ஒன்று கூட லைட்டா கூட அசைச்சு பார்க்காதுங்கிறான். அதாங்க ஆட்டிடியூடு. அந்த மனுஷன் தோக்கல, ஜெயமா ஓட்டத்தை போற ஓடினேன், ஜெயமா முடிச்சுங்கிறாரு. அந்த சும்மா ஓடி முடிக்கல, வெற்றியோட ஓடி முடிக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் இந்த பூமியில வாழ்றதை பிசாசு எதுக்குறான். ஒரு நாள் காலையில் எந்திரிச்சிட்டானா, இன்னைக்கு எந்திரிச்சிட்டானா நினைப்பான். அப்படித்தான் அப்போஸ்தலனாகிய பவுலை பிசாசு பார்த்தான். உங்களையும் பிசாசு அப்படித்தான் பார்க்கணும். இன்னைக்கு எந்திரிச்சிட்டானாவே, இன்னைக்கு போயிருப்பான்னு பார்த்தேன், இன்னைக்கு போக மாட்டேக்கானவே, இருக்கிறவரை நமக்கு டார்ச்சர் தான் அப்படி நினைக்கக்கூடிய லெவலில் என்ன விசுவாசிக்கிறீர்களோ அதை உறுதியா நிற்கணும். எபிரேயர் 10 திரும்பி வாங்க, 35-36 வாசிக்கிறேன் திரும்பி. ஆகையால் மிகுந்த பலனுக்கு எதுவாக உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். மிகுந்த பலனுக்கு எதுவாக உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். இது மெசேஜ் பைபிள், இல்லை எல்லாமே மெசேஜ் பைபிள் தான். ஒரு சில காரியங்களை மட்டும் வாசிக்கிறேன். டோன்ட் த்ரோ இட் ஆல் அவே நவ். டோன்ட் த்ரோ இட் ஆல் அவே நவ் என்றால் எதுவும் வேலை செய்யாதுன்னு துண்டை உதறிடாதேங்கிறார். அப்படின்னா பெரியும் இல்லையா? துண்டை உதறிட்டு போயிட்டாருன்னு என்ன அர்த்தம்? ஓப்பா ஒன்றுக்கு வேலைக்கு ஆகாதுன்னு துண்டை உதறிட்டு போயிடாதேங்கிறார். 36ஆம் வசனம். ஒரு சில காரியம் மட்டும் சொல்றேன் அதுலேருந்து. தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. அந்த பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறத இவர் எப்படி சொல்றனா, பட் யூ நீட் டு ஸ்டிக் இட் அவுட். ஸ்டிக் இட் அவுட்னா உறுதியா இருப்பது, அதான் பொறுமையா இருப்பு. ஸ்டிக் இட் அவுட்னா அதிலே ஒட்டிக்கிட்டு அப்படியே இருக்கிறது. உறுதியா எதை விசுவாசிக்கிறோமோ அதை அப்படியே நிற்கிறதான் பொறுமை என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறீங்க, சந்தோஷமா தான் விசுவாசிப்பீங்க. மந்திரம் வாழ்க்கையில் பழிச்சிரும் நடந்துருங்கிற சந்தோஷம் இருக்கும். ஒரு உபத்திரவங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், ஒரு துன்பங்கள் வந்ததுக்கு அப்புறம் உங்கள் சந்தோஷத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து, இதெல்லாம் அவனோட வாழ்க்கையில் நடக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களை விட்டு போயிடுச்சு என்றால் நீங்க ஸ்டிக் இட் அவுட் கிடையாது. அதில் அப்படியே ஒட்டிக்கிட்டு உறுதியா நிற்கிற ஆள் கிடையாது. பக்கத்தோட சொல்லுங்க, விட்டு விடாதீர்கள். எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை உறுதியாக பெறுகிறவரை அதோட இணைந்திருங்கள். ஆமேன். இதுதான் ஆமேன்ல இருந்து காண்கிற வரை நடக்கிறதுல இருக்க கேப்ல செய்யறது. இதை சொல்லி கொடுக்கவே இல்லை ரொம்ப நாள். எல்லாரும் ஜபத்தை சொன்னாங்க,
இந்த பாயிண்ட்ல ரொம்ப பேர் சொல்லவே விட்டுட்டாங்க. ஜெபம் பண்ணுன்னாங்க, இப்படி ஜெபம் பண்ணு, அப்படி ஜெபம் பண்ணு, இப்படி ஜெபம் பண்ணுனாங்க. ஜெபம் பண்ணியாச்சு, அந்த கேப்ல எப்படி நடந்துக்கிறதுங்கிற ரொம்ப டீல் பண்ணல. அதனாலதான் குறிப்பா இதை டீல் பண்ணுகிறேன். வாழ்க்கையில் கஷ்டம் வருதா, உபத்திரம் வருதா, தொல்லை வருதா, இடையூறுகள் வருதா, முகத்துல காமிச்சிடாதீங்க. சர்ச்சில் வந்தா கூட எல்லாமே எதிர்மறையா இருந்தா கூட, நரகமே எதிர்த்தா கூட அப்படியே நிக்காதீங்க. அப்படி நின்னீங்கன்னா என்ன சிஸ்டர் ஒரு மாதிரி ஆகிக்கிங்க நான் கேட்கணும் கொஞ்சம் நேரத்தில் வந்து. அப்படி கேட்கறது மாதிரி நடந்துக்காதீங்க. நல்லா கவனிங்க. வாழ்க்கையில் உபத்திரங்கள் வருதா, கஷ்டங்கள் வருதா, துன்பங்கள் வருதா, போராட்டங்கள் வருதா, இது ஒரு பக்கம். இதனுடைய அடுத்த பக்கத்தில் தேவனோட அனுகூலங்கள், ஆசீர்வாதங்கள், வெற்றி அடுத்த பக்கத்தில் இருக்கு. நமக்கு ஒரு பக்கம் தான் தெரியும், அடுத்த பக்கத்தில் திரைமறைவில் தேவன் வேலை செய்கிறது, இடைப்படுகிறது நமக்கு தெரியாது. அதனால சொல்ற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு, அது வாழ்க்கையில் காணும்படிக்கு அதிலேயே உறுதியாக ஒட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா வாக்குத்தத்தத்தை எளிதா பெறலான்னு. அப்படி 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 ஒட்டிக்கிட்டு இருக்கீங்களா? ரொம்ப பேர் கிடையாது. ஜெபிச்சதை மறந்துடுவாங்க. என்ன ஜெபிச்சதே உங்களுக்கு தெரியாது. போன வாரம் எதை ஜெபிச்சோம், இதை ஜெபிச்சோம், கத்தட்ட முறையிட்டு வந்தோம், கண்ணீர் விட்டு வந்தோம், தெரியாது. என் வாழ்க்கையில விட்டு விடாமல் தொடர்ந்து முன்னேறி போக செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் இது ஒன்று தாங்க. எவ்வளவு கஷ்டங்கள் உபத்திரங்கள் வந்தாலும் இதுக்கு பின்னாடி தேவன் ஆப்ரேட் பண்ணிட்டே இருக்கார். இந்த விசுவாசனை விட்டு விடாமல் தொடர்ந்து முன்னேறி போக முடியா செய்கிறது. பக்கத்தோட சொல்லுங்க, விட்டு விடாதீர்கள், தொடர்ந்து உறுதியா இருங்கள். தேவன் உங்களுக்காக, உங்களுடைய வெற்றிக்காக தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த மனப்பான்மை தான் பதில் சீக்கிரமா வரப்போதா லேட்டா வரப்போதாங்கிறத இந்த மனப்பான்மை தான் நிர்ணயம் பண்ணும். தேவன்கிட்ட பிரச்சனை இல்லை, ஜெபித்த மறுநிமிடமே ஜெபத்துக்கு ரிலீஸ் பண்ணிடுவார். இந்த ஆட்டிடியூட், இந்த மனப்பான்மை தான் மேனிஃபெஸ்டேஷனை சீக்கிரமா கொண்டு வரும். என்ன நடந்தாலும், என்ன எதிர்ப்புகள் கஷ்டங்கள் வந்தாலும் அப்படியே பொறுமையாக அதோட உறுதியா நிலைத்து நின்றால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை எளிதா பெற்றலாம். புரியுதா இல்லைங்களாங்க? பிசாசு எதே செஞ்சிட்டாலும் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, யாருக்குமே தெரியக்கூடாது. என்ன கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தா கூட, உடம்பே வலிச்சு ரணகணமா இருந்தா கூட வலிக்காத ஆள் மாதிரி போகணும். அதாங்க முக்கியம். அப்படி 4 பேருக்கு பரிதாப சம்பாதிக்கலாம். என் உடம்பு எப்படி வேதனைப்படும் தெரியுமா, கஷ்டப்படும் சொல்லலாம், பதில் வராது. அப்படி சொல்லும் பொழுது பிசாசு செஞ்சதை நீங்க உறுதிப்படுத்துறீங்க, தேவன் செஞ்சதை நீங்க மேன்மையா நினைக்கல. எவ்வளவு கஷ்டங்கள் வரட்டும், துன்பங்கள் வரட்டும், முகத்துல காமிக்காம சந்தோஷம் பாருங்க. உள்ளேயும் சந்தோஷத்தை இழக்க விடாதீங்க. பிலிப்பியர் போவோம், பக்கத்தோடு சொல்லுவோம், உங்கள் சந்தோஷத்தை பிசாசு திருடுவதற்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஆமென். பிலிப்பியர் 4:4, பிலிப்பியர் 4:4, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்கன்னு சொல்றேன், இன்னொரு தடவை சொல்றேன், சந்தோஷமா இருங்கன்னு சொல்றேங்கிற. நமக்கு எல்லாமே நல்லா போகும்போது யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. காசு நிறையா இருக்கு, பிள்ளையெல்லாம் கீழ்ப்படுகிற பிள்ளையா இருக்கு, குடும்பத்தில் எல்லாருமே ரசிக்கப்பட்டவங்களா இருக்காங்க, தேவனுடைய பிள்ளையா இருக்காங்க, பொருளாதாரம் நல்லா இருக்கு, சரீரத்தில் ஒரு பிரச்சனையும் கிடையாது, போராட்டம் கிடையாது, அக்கம் பக்கத்து வீட்டில் யார்ட்டையும் சண்டை கிடையாது, சச்சரவு கிடையாது. அப்போ யாரும் உங்களை பார்த்து சந்தோஷம் பாருங்கன்னு சொல்ல வேணாம். ஏன் என்னை பார்த்து அப்படி சொல்றீங்க? நீங்க தேவையில்லை. ஆனால் நரகமே ஏற்று நிற்குது, எல்லா பக்கம் கஷ்டம் துன்பம், அந்த நேரத்தில் சந்தோஷமா இருக்கீங்க தான் முக்கியம். அப்படிப்பட்ட ஆளுக்கு தான் சொல்றாரு அவரு. சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் ஒரு ஆள் சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே எதிர்மறையா இருக்குது, எல்லாமே போராட்டமா இருக்கிறது, ஒரு நன்மைகளையும் வாழ்க்கையில காண முடியாத நிலையில் இருக்கிறது. அந்த நிலையில சந்தோஷமா இருங்க. கேட்கலன்னா இன்னொருட்ட சொல்றேன், சந்தோஷமா இருங்கிறாரு. இதான் ஆட்டிடியூடுங்க. இன்னைக்கு காப்பேன், இந்த மனுஷனை கொடுத்து பார்ப்பேன். வேதத்தில் எனக்கு 2 பேர் ரொம்ப பிடிக்கும். ஒன்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, 2வது அப்போஸ்தலனாய் பவுல். பிடிச்ச ஆள் முதல்ல ஆண்டவர் தான், அதுக்கு மேலே யாருமே கிடையாது. 2வது யார் ரொம்ப பிடிக்கணும்னா அப்போஸ்தலனாய் பவுல் தான் பிடிக்கும். சங்கீதம் திருப்புவோம், சங்கீதம் 118:15, நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். இது மெசேஜ் பைபிள், பின்னாடி தெரியுதா? Hear the shouts, hear the triumph songs
in the camp of the saved. Hear the shoutsனா சத்தமா போடு, சத்தம் போடுங்கிறார். சத்தம் போடுன்னா ஊ ஆன்னு கூட சொல்லு, தப்பு கிடையாது. சத்தம் போடு. வெற்றியின் பாடல்களை உன்னுடைய கேம்ப்ல பாடு. ரசிக்கப்பட்டிருக்கியே உன்னுடைய வீட்டுக்குள்ள, உன்னுடைய கேம்ப்ல, உன்னுடைய எல்லையில ட்ரையம்ப் சாங் பாடு. ட்ரையம்ப் சாங்ஸ்னா வெற்றியின் பாடல்களை பாடு. வெற்றியின் பாடல்களை மௌனமா உள்ள வச்சிருன்னு சொல்லல, வெற்றியின் பாடல்களை பாடு. சிலர்லாம் அன்னைக்கு ஒருத்தர் கேட்டு நீங்க எல்லாம் பாடுவீங்க, நான் கேட்டேன். எனக்குள்ளேயே நான் பாடிக்கிறேன். நான் உங்களுக்குள்ளே பாடுகிறது பாடல, நீங்க பாடுகிறது வெளியே கேட்கணும். ஆண்டவர் சொன்னார், இருதயத்தினால் வாய் பேசினார். மெய்யாவே இருதயத்தில் அந்த பாட்டு நிறைஞ்சிருச்சுன்னா வாயில தாராளம் வந்துடும். அதான் சொல்றாரு, சத்தம் போடு. வெற்றியின் பாடல்களை ரட்சிக்கப்பட்ட உன் வீட்டுக்குள்ள, உன்னுடைய கேம்ப்ல கேட்கட்டும். The hand of God has turned the tide. The hand of God has turned the tide என்றா உன் பக்கம் வரக்கூடிய அலைகள் எல்லாம் திருப்பி விட்டுருவாருங்கிறார். டைடுனா அலை. The hand of God has turned the tideனா சுனாமி மாதிரி வந்தா கூட நீ மாட்டு பாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படி திருப்பி அங்கிட்டு விட்டுருவாருங்கிறார். அப்படி பாட மாட்டீங்களா? கட்டாயம் பாடுறங்க. அதாவது கஷ்டம் வருது, துன்பம் வருது, பேரால எலும்பி வருது. அந்த நேரத்தில் வீடு வீடா போகக்கூடாது. எங்க மாமியா என்ன செஞ்சான் தெரியுமா, என் கொழுந்தியா என்ன செஞ்சான் தெரியுமா, கட்டிக்கிட்டு வந்தமே ஒண்ணு, என் பையன் தம்பி என்ன செஞ்சான் தெரியுமா, எங்க அக்கா என்ன செஞ்சான் தெரியுமா, பெரியம்மா என்ன செஞ்சான். அந்த நேரத்தில் தான் வெற்றியின் பாடல்களை பாடணும். அதான் ஆட்டிடியூடுங்க. எல்லாம் எதிர்ப்புகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வரும்பொழுது அந்த நேரத்தில் உங்க ஆட்டிடியூடு என்னங்கிறது முக்கியம். அந்த ஆட்டிடியூடு இருந்துச்சுன்னா நீங்க தோக்குறதுங்கிறது ரொம்ப கடினம், தோக்கவே முடியாதுங்க. சங்கீதம் 47 எடுங்க. சங்கீதம் 47:1. சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். 3வது வசனம், ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவாய். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தினா தேசங்களை உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து, எதிராக இருக்கிற தேசங்களை உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து எல்லா மக்களையும், உன்னோட எல்லா எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் உன் காலுக்கு கீழே கொண்டு வருவேங்கிறார். எதிரிகள் வந்தாலும் எதிர்ப்புகள் வந்து அத்தனை பேரும் காலுக்கு கீழே வந்துருவாங்கிறார். அது செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? ஜனங்களே கைதட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரமாக பாடுங்க. ஏன் கைதட்டி பாட சொல்றோம்னா, நம்ம கை நல்லா தட்டணும், பாடக்கூடிய அளவுக்கு தட்டக்கூடாது. அப்படின்னா யாரும் பாடவே முடியாது. கை தட்டணும். வீட்டில் தட்டிக்குங்க. வீட்டில் நீங்கள் எப்படி தட்டினாலும், நீங்கள் எப்படினாலும் தட்டுங்க. தட்டி கர்த்தருக்கு ஒரு ஆர்ப்பரிச்சிங்கன்னா எல்லா பிரச்சனையும் கீழே வந்துடும். முக்கியங்க. பிரச்சனை இல்லைன்னு சொல்லலை, போராட்டமே வரலன்னு சொல்லலை. பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் வரும் பொழுது முகத்தில் எதையுமே காமிக்காம சந்தோஷமா ஆர்ப்பரிச்சிங்கன்னா ஒரு காரியத்தை நீங்க நிர்ணயம் பண்றீங்க. என்ன பண்றீங்க என்றால், தேவன் தான் வாழ்க்கையில் தேவன் என்பதை நிர்ணயம் பண்றீங்க. காண்கிறது நிச்சயம் அல்ல, காணாத தேவனோட பதில் தான் நிச்சயம் சொல்றீங்க. நான் சூழ்நிலைகளை சார்ந்து வாழ, தேவனோட வாக்கு தத்தங்களை சார்ந்து வாழுகிறேன்னு சொல்றீங்க. அப்படி சொல்லி விசுவாசிக்கிற ஆள் கையை உயர்த்தி தேவனே உமக்கு நன்றி ஆண்டவர்ன்னு சொல்லி கைதட்டி தேவனுக்கு நன்றி சொன்னான்னா எல்லா காரியங்களும் கீழே வந்துடும். இது தேவனுடைய பிரின்சிபல். நம்ம பிரின்சிபல் என்னன்னா, எல்லாமே நம்ம காலு கீழே வரட்டும், அப்புறம் நான் கைதட்டுறேமோ. தேவனுடைய பிரின்சிபல் என்ன, எல்லாமே கீழே வர்றதுக்கு முன்னாடி ஆவி மண்டலத்தில் பதில் உண்டாயிருச்சு, நீ ஜெபிச்சாச்சு, ரிலீஸ் ஆயிருச்சு. அது மெய்யாவே விசுவாசிக்கிற என்றால், உன் வாழ்க்கையில எதிர்பார்க்கிற என்றால் கர்த்தருக்கு நன்றி சொல்லி கைதட்டுங்கிற. விசுவாசிக்கிறீங்களா? பொருளாதாரத்தில் பெரிய மாற்றம் வரணும் விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை, பொருளாதார பெருக்கத்தை என் வாழ்க்கையில கொண்டு வருகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். கைதட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஆமென். போல் இதான் நிஜம். சும்மா கைதட்டல. ஏதட்டன்னா மெய்யாவே என் வாழ்க்கையில இது நடந்துருச்சுன்னு எதிர்பார்க்கிறீங்க. என்ன எதிர்பார்க்கிறீங்க? வேலையா இருக்கலாம்,
நல்ல குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், என்னவா இருந்தாலும் சரி, தனியா நின்று தேவனுக்கு நன்றி சொல்லி கைதட்டுங்க. கைதட்டுறதுன்னா விளையாட்டு கிடையாது. மெய்யாகவே கைதொட்டி ஆர்ப்பரிக்கிறேன்னா என் வாழ்க்கையில் நடந்துருச்சுன்னு ஆர்ப்பரிக்கிறேன். அப்படி ஆர்ப்பரித்தீர்கள் என்றால் எதிராக வருகிற அத்தனையும் உங்களை சாதகமா மாத்திடுவார். எதிராக எல்லாமே வரும், எதிர்ப்புகள் வரலாம். முகத்துல யாருங்க கைதட்டுவா? சந்தோஷமா இருக்கதான் கைதட்டுவாங்க. என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் கைதொட்டி ஆர்ப்பரிச்சீங்கன்னா காலு கீழே வந்துருவா. இது பிரின்சிபல், தேவனுடைய பிரின்சிபல், மாறாத பிரின்சிபல். ஆதியாகமம் 50 அந்த வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீங்க எனக்கு தீங்கு செய்ய நினைத்தீர்கள். இது இது போடுப்பா. இது மெசேஜ் பைபிள். நான் போடுற எல்லாமே மெசேஜ் பைபிள் தான். Don't you see? நீங்க பார்க்கலையா கேட்கிறான். Don't you see? You plan evil against me, but God used those plans for my good. என்ன சொல்றான்? நீங்க பார்க்கலையா, எனக்கு தீமை செய்யறதுக்கு நீங்க பிளான் பண்ணீங்க. நீங்க எந்த தீமையான பிளான் பண்ணீங்களோ அதே தீமையான பிளான தேவன் நன்மையா மாத்திட்டாருங்கிறான். தமிழ்ல ஃபுல்லா அது எழுதல. நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்க முடியாத நன்மையாக முடிய பண்ணினான் இருக்கு. மெசேஜ் பைபிள். டோன்ட் யூ see? நீங்க பார்க்கலையா? You plan the evil against me, but God used those plans for my good. நீங்க தீமை செய்ய நினைச்சீங்க, நீங்க என்னென்னலாம் தீமை செய்ய நினைச்சீங்களோ அத்தனை தீமையும் தேவன் நன்மையா மாத்திட்டாருங்கிறான். அதுக்கு இவனுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? இவன் சந்தோஷத்தை யாரும் எடுப்பதற்கு இவன் அனுமதிக்கவே இல்லை. வாழ்க்கையில் கஷ்டம் வந்துச்சா, துன்பம் வந்துச்சா, வேதனைகள் வந்துச்சா, என்னைக்காவது யாராவது யோசேப்பை பார்த்து ஏன்பா யோசேப்பு ஒரு மாதிரி சோகமா இருக்குன்னு யாராவது கேட்டாங்களா? யோசேப்பு கேட்டான், நீங்க ஏன் சோகமா இருக்கீங்கன்னு கேட்டான். அப்படின்னா இவன் என்ன கிடையாது, சோகமா இல்லை. எதிர்ப்புகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தாலும் சொத்தே போய் உங்கள் நடுத்தருவில் விட்டா கூட முகத்துல காமிக்காம ராஜா மாதிரி சிங்கம் மாதிரி நின்னீங்கன்னா போனதெல்லாம் பல மடங்கு ரிட்டர்ன் ஆயிரும். அதான் ஆட்டிடியூடுங்க. இந்த ஆட்டிடியூட் நம்ம கிடையாது. ஜெபிச்சதுக்கு அப்புறம் ஜெபிச்சிருவோம், அப்புறம் ஊர் முழுக்க பட 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 படன்னு சொல்லிட்டு வந்துடுவோம். அப்புறம் ஜெபிச்சிங்க, ஊர் முழுக்க போயிட்டு அடியே சொல்லிட்டு வரலாம்ல. ஊர் முழுக்க சொல்றதான் பதிலை ஏற்படுத்தி தெரியும் நினைக்கிறீங்க. அவர்கிட்ட சொல்றது, இவர்கிட்ட சொல்றது, மாமாட்ட சொல்றது, சித்தப்பாட்ட சொல்றது, பஞ்சாயத்து வைக்கிறது, இதான் வாழ்க்கையில பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் என்றால் எதுக்கு ஜெபிக்கணும்? பஞ்சாயத்தை கூட்டிப்பலாம்ல. நான் சொல்றது புரியுதா இல்லைங்களா? பஞ்சாயத்து தீர்வு இல்லைங்க. ஜெபமும் ஜெபத்துக்கு அப்புறம் நான் உறுதியா நிக்கிறேன் தான் தீர்வு. அதான் ரோமர் 8:28 சொல்றோம், அன்றைய தீர்மானத்தில் அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு என்ன எல்லாமே நன்மையா முடியும். என்ன தீமைகள் கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் எனக்கு ஒன்று தெரியும், நீ தேவனா இருக்கிறேன், நீ என் வாழ்க்கையின் தேவனா இருக்கிறேன், அத்தனை தீமையை நன்மையாக மாற்றுவேன் என்று முகத்துல வேதனை காமிக்காமல் சந்தோஷமா இருந்தீங்கன்னா அத்தனை தீமையும் நன்மையாக மாறிடும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை ஈஸியா பெற்றலாம். திரும்பி பிலிப்பியர் 1க்கு வாங்க. பிலிப்பியர் 1. இந்த பிலிப்பியர் புத்தகம் முழுவதும் ஜெயிலில் உட்கார்ந்து எழுதுகிற புத்தகம். ஜெயிலில் இருக்கிறார். ஜெயிலில் இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதனுடைய அந்த லாங்குவேஜ் பாருங்க. வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் வந்துச்சுங்க. இந்த மனிதனை மாதிரி சோதனைகளை சந்தித்த மனிதர் எனக்கு தெரிஞ்ச யாருமே கிடையாது. ஆனால் அத்தனை சோதனையும் வாழ்க்கையின் சாதனையாக தான் முடிச்சார். அதாவது ட்ராஜடிங்கிறோம் இல்லையா, ட்ராஜடினா சோகம். சரியான விசுவாச நிலையில உறுதியா நின்னீங்கன்னா ஒவ்வொரு ட்ராஜடியும் ட்ரையம்பா மாத்திடலாம். ட்ராஜடி வருதா, ட்ரையம்ப் வருவதற்கு ரெடியா இருக்குன்னு அர்த்தம். ப்ரெஷர் வருதா, ப்ரெஷர்னா ஹார்ட் ப்ரெஷரை சொல்லலைங்க. வாழ்க்கையில் அழுத்தங்கள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், ப்ரெஷர் வருதா, ப்ரெஷர் வருதுன்னா ட்ரையம்ப் வரப்போகுதுன்னு அர்த்தம். வாழ்க்கையில் ஒவ்வொரு ப்ரெஷரையும் சரியான கண்ணோட்டத்தில் இருந்தீங்கன்னா ட்ரையம்பா மாத்திடலாம். அழுத்தத்தை ஆசீர்வாதமாக மாத்திரலாம். பிலிப்பியர் 1. இந்த மனிதனுடைய ஆட்டிடியூட் பாருங்க. இந்த ஆட்டிடியூடு தான் முக்கியம். இந்த ஆட்டிடியூடு தான் ஜெயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிலிப்பியர் 1:12. சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள்
சுவிசேஷம் பிரபலமாகும்படி ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படி ஏதுவாயிற்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் வந்துச்சு. நிறைய ஜெயிலில் உட்கார்ந்து எழுதுறாரு. நிறைய கஷ்டங்கள் துன்பங்களை போராடம்லாம் உபத்திரவம் அவன். ஆனால் எனக்கு ஒன்று தெரியுது, இதெல்லாம் எதுக்கு வந்திருக்குன்னா சுவிசேஷம் ஃபேமஸ் ஆகிறதுக்காக நடந்திருக்குங்கிறார். இந்த மனுஷனுடைய எண்ணமும் பாருங்க, நம்முடைய எண்ணத்தை பாருங்க. கஷ்டம் துன்பம் வந்த உடனே துண்டை உதறிடல. நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன் போங்க அப்படின்னு சொல்லலை. நான் ஆராதிக்க மாட்டேன் போங்கன்னு சொல்லலை. இனிமேல் ஆண்டவர் காணிக்க கொடுக்க மாட்டேன் போங்கன்னு சொல்லலை. எதுவுமே சொல்லாம இவ்வளவு கஷ்டங்கள் உபத்திரங்கள் வந்தாலும் இதெல்லாம் சுவிசேஷம் பிரபலமாகும்படி இன்னும் புதிய உத்வேகத்தோடு நான் செய்வதற்கு இதெல்லாம் ஏதுவா இருக்குங்கிறார். இந்த ஆட்டிடியூடு ரொம்ப முக்கியங்க. இந்த ஆட்டிடியூடு, இந்த மனப்பான்மை ஜெயத்தை ஏற்படுத்துகிறது. பக்கத்தோட சொல்லுங்க, சரியான மனப்பான்மை நமக்கு அவசியம். இந்த மனப்பான்மை வாழ்க்கையில ஜெயத்தை, வெற்றியை கொண்டு வருகிறது. ஆமென். விசுவாசிக்கிற எல்லாருக்குமே எதிர்மறையான சூழ்நிலைகள் வரும். பிரச்சனைகள் போராட்டங்கள் வராது நான் சொல்லவே இல்லை. உபத்திரம் உண்டு, ஆனா ஜெயிப்பீங்கன்னு சொல்றேன். முன்னேறி போகணும்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து உபத்திரம் வந்துட்டே இருக்கும். எதுக்கு உபத்திரம் வருதுன்னா தேவன் மேல விசுவாசத்தை கெடுத்து போடுவதற்காக வருது. யோபு நல்ல மனுஷன், கொஞ்சம் உத்தமமான மனுஷன் தான், நல்லவர் தான். ஆண்டவர் நல்லா ஆராதிக்கிறான். நம்ம நெகட்டிவ் சைடு போல, பாசிட்டிவ் சைடு மட்டும் போகிறேன். ஆண்டவர் நல்லா ஆராதிக்கிறான், ஆண்டவர் கண்டு வாழ்கிறான், டெய்லி பலிகளெலாம் செலுத்துகிறான். அப்போ பிசாசுக்கு பிடிக்கல, இவன் ஆண்டவர் மேலுக்கு விசுவாசத்தை எப்படியாச்சும் குலைச்சரணமே சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறான். அவன் நிறையா கொடுத்ததுனால தான் அவன் ஆராதிக்கிறான். இருக்கிற சொத்துலாம் எடுத்துட்டோம்னா அவன் ஆராதிக்க மாட்டான், அவன் தூசிச்சிருவான். உடனே இவன் வாழ்க்கையில் பிசாசு வேலை செய்யறதுக்கு டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ பிசாசு எல்லாத்தையும் எடுக்கிறான், அத்தனை எடுக்கிறான். ஏன் எடுக்கிறான் என்றால் தேவன் இல்லை அப்படின்னு இவன் தூசிக்கணும். பிசாசோட ரெப்ரசன்டேட்டிவா அவன் பொண்டாட்டியா இருக்கா. அப்படிப்பட்ட பொண்டாட்டி இருந்தோம்னா பிசாசு தேவையில்லை. அதனால தான் வீட்டில் எல்லாத்தையும் எடுத்தவே அவன் மனைவி மட்டும் எடுக்கல. ஏன்னா நம்ம வேலை இவன் நல்லா செய்வான்னு விட்டுட்டு போயிட்டான். எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, சொத்தை எடுத்துட்டான், பிள்ளை எடுத்துட்டான், மனைவி மட்டும் வச்சுட்டு போயிட்டான். ஏன்னா நம்ம வேலையை இவன் சூப்பராக செய்கிறான்னு சொல்லி அவனை மட்டும் அப்படி நிப்பாட்டி போயிட்டான். அவன் சொல்றா, நீ எதுக்கு நீ இருந்த என்னையா புண்ணியம், தேவனை சபிச்சு செத்து போங்கிறான். நல்ல மனைவி. அப்படி இருந்தும் தேவனை சபிக்காமல் தேவன் மேல பற்றுதல் அப்படி நிற்கிறான். அவன் எதை இழந்தானோ அத்தனையும் தேவன் டபுளா மாற்றி கொடுத்துட்டார். அவன் கஷ்டப்பட்டது வெறும் 9 மாசம் தாங்க, வெறும் 9 மாசம். ரெஸ்பான்ஸ் மட்டும் சரியா இருந்ததென்றால் எதெல்லாம் இழக்கிறீர்களோ அதெல்லாம் பல மடங்கு திருப்பி பெற்றலாம். அந்த சுவிசேஷம் பிரபலமாகும்படி ஏதுவாயிற்று இருக்கு பார்த்தீங்களா. அது நீங்கள் ஆம்பிளிஃபைடு பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா ரினியூடு இம்பட்டஸ் இருக்கும். ரினியூடு இம்பட்டஸ் என்றால் உத்வேகம், விகர். எனக்கு வருகிற உபத்திரவங்கள் துன்பங்களை பிசாசு என்ன நினைச்சான்னா விட்டுட்டு போயிடுவான், சுவிசேஷம் சொல்ல மாட்டான், இவ்வளவு எதிர்ப்புகள் கஷ்டங்கள் வருது ஏன் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவான் நினைச்சான். அவன் என்கிட்ட எதிர்பார்த்தது வேற, ஆனா எனக்கு உருவானது வேற. இதுவரை காட்டிலும் இன்னும் சிறப்பா சுவிசேஷம் சொல்லணும் உத்வேகம் வந்துருச்சுங்கிறாரு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு, இதுவரை செய்யாத அளவுக்கு புது தெம்போடு புது ஆற்றோடு சுவிசேஷம் சொல்லக்கூடியதற்கு ஒரு உத்வேகம் ஆற்றல் வந்துச்சுங்கிறார். இதுதான் ஆட்டிடியூடு. இந்த மனப்பான்மை தான் அந்த பதிலை நம்மளோட வாழ்க்கையில சீக்கிரமா கொண்டு வர செய்யும். புரியுதா இல்லைங்களா? எதிர்மறையான சூழ்நிலை வரலன்னு சொல்லல, வந்துச்சா வந்தமா சொல்றாரு. இதெல்லாம் எனக்கு தோல்வி அடைய பண்ணல, புதிய உத்வேகத்தை கொடுத்ததுங்கிறாரு. கீழே வாசிங்க, பிலிப்பியர் 1:15 வாசிக்கிறேன். சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டுக்களுடைய உபத்திரவங்களை கூட்ட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினால் அறிவிக்கிறார்கள். சுவிசேஷத்திற்கான உத்தரவை சொல்ல ஏற்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினால் அறிவிக்கிறார்கள். இதனால் என்ன, இந்த இதனால் என்ன இருக்கு இல்லையா, நிறைய கஷ்டங்கள் என்னை வேதனைப்படுத்துவதற்காகவே சில செய்யறான், என்னைய துன்பப்படுத்துவதற்காக செய்யறான். இதனால என்ன இருக்கு இல்லையா, இதனால என்னன்னா சரி இதனால என்ன அப்படி சொல்லலை.
இது மெசேஜ் பைபிள், பிலிப்பியர் 1:18. ஸோ ஹவ் ஆம் ஐ டு ரெஸ்பாண்ட்? ஸோ ஹவ் ஆம் ஐ டு ரெஸ்பாண்ட்? ஹவ் ஆம் ஐ டு ரெஸ்பாண்ட்? ஸோ ஹவ் ஆம் ஐ டு ரெஸ்பாண்ட்? இதுக்கு நான் எப்படி மறு உத்தரவு கொடுக்கணுங்கிறார். இப்படி இருக்கு, இவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் வருது, இதுக்கு நான் எப்படி மறு உத்தரவு கொடுக்க போறேங்கிறார். புரியுதா இல்லைங்களாங்க? கஷ்டம் வருதா, துன்பம் வருதா, உபத்திரம் வருதா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்து இதுக்கு நான் என்ன ரெஸ்பாண்ட் பண்ண போறேன்? ஊர் முழுக்க போய் புலம்ப போறேனா, குறை சொல்ல போறேனா, இல்லாட்டி எதுவுமே நடக்காத மாதிரி சந்தோஷமா முகமலர்ச்சியோடு ஒரு கம்பீரமா இருக்க போறேனா? எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறீங்க? என்னங்க முடிச்சு பாக்குறீங்க? இந்த ரெஸ்பான்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த ரெஸ்பான்ஸ் தான் விடுறோம். இவ்வளவு கஷ்டம் துன்பம் வரும் கேட்கிறாரு. ஸோ ஹவ் ஆம் ஐ டு ரெஸ்பாண்ட்? இதுக்கு நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றதுங்கிறாரு. என்ன கஷ்டங்கள் துன்பம் வந்து ரெஸ்பாண்ட் பண்றது, ஜெயத்தோட ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்கிற. கீழே வாசிப்போம் 18 ஃபுல்லா. இதனால என்ன? வஞ்சகத்தினாலது உண்மையினாலது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அதனால சந்தோஷம். எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவேன்னு கேட்கிறாரு. சரி, சந்தோஷமா இருப்போங்கிறாரு. அதான் ஆட்டிடியூடுங்க. சந்தோஷத்தை இழக்காமல் சந்தோஷமா இருப்போங்கிறாரு. இன்னமும் சந்தோஷப்படுவேன், இது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவின் ஆவியின் உதவினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று, எனக்கு விடுதலையாக எனக்கு ஜெயமா முடியும் மட்டும் தெரியும். ஏன் முடியும் தெரியும்? நான் சந்தோஷமா இருக்கேன். என் ரெஸ்பான்ஸ் வேற மாதிரி இருக்கு. இது எல்லாமே எனக்கு பாதகமா முடியாது, சாதகமா முடியும். ஏன் சாதகமா முடியுது? என்னோட ரெஸ்பான்ஸ் அப்படி. முகத்துல காமிக்க மாட்டேன், என்ன நடந்தாலும் சந்தோஷமா முகமலர்ச்சியோடு ஒரு கம்பீர சத்தமா தான் வாழ்வேங்கிறார். கீழே வாசிப்போம். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாகிலும் சாவினாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். மனுஷன் என்ன சொல்றாரு? எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் எதிர்மறையான சூழ்நிலை வந்தா கூட ஒண்ணு மட்டும் தெரியும்பா, எனக்கு எல்லாமே எனக்கு வெற்றியா முடியுங்கிறாரு. புரியுதா இல்லைங்களா? உயிரோடு இருந்தா இன்னும் பிரசங்கம் பண்ணுவேன், செத்து போனா கூட எனக்கு வெற்றியா தான் முடியுங்கிறாரு. அத 21 வசனம். Alive, I am Christ messenger. கிரைஸ்ட் மெசேஜ் இருந்தேன்னா கிறிஸ்துவுக்கு பிரசங்கம் பண்றவனா இருப்பேன். செத்து போயிட்டேன், டெட், ஐ ஆம் இஸ் பவுண்டி, அவருடைய எல்லையா இருப்பேன். செத்து போனா கூட தோல்வி கிடையாது. லைஃப் வர்சஸ் ஈவன் மோர் லைஃப், ஐ கான்ட் லூஸ். லைஃப் வர்சஸ் ஈவன் மோர் லைஃப்ங்கிறார் இல்லையா? லைஃப்னா உயிரோட இருக்கிறது, ஈவன் மோர் லைஃப்னா செத்து போயிட்டான்னு அர்த்தங்க. செத்து போன ஆளுக்கு ரொம்ப ஜீவனோட இருப்பா தெரியுமா? என்னங்க, செத்து போனாலும் அவருக்கு எந்த பலவீனமும் இருக்காதுங்க. இருக்கிற லைஃபை காட்டிலும் ஓவர் லைஃப் இருக்கும். எந்த பலவீனம் எந்த கஷ்டம் இல்லாமல். அதனால அந்த மனுஷனோட லாங்குவேஜ் வேற மாதிரி இருக்கு. உயிரோட ஜீவனோட இருந்தாலும் சரி, ரொம்ப ஜீவனோட இருந்தாலும் சரி, நான் தோக்க மாட்டேங்கிற, ஐ கான்ட் லூஸ்ங்கிறார். இதே ஆட்டிடியூடு. இந்த ஆட்டிடியூடு, இந்த மனப்பான்மை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா எவ்வளவு எதிர்ப்புகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் மனதில் முன்ன காட்டிலும் சிறப்பாக செயல்படுவேன், முன்ன காட்டிலும் இன்னும் சிறப்பாக தேவனை விசுவாசிப்பேன், முன்ன காட்டிலும் இன்னும் தேவனை அதிகமாக நெருங்கி இருப்பேன்னு நினைச்சீங்கன்னா இந்த மனப்பான்மை உள்ள மக்கள் தோக்கவே முடியாது. பக்கத்தோட சொல்லுங்க, இந்த மனப்பான்மை உங்களுக்குள்ளே இருந்ததென்றால் நீங்கள் தோல்வி அடைவது மிகவும் கடினம். ஆமென், ஆமென். இந்த மனப்பான கட்டாயம் அந்த நேரத்தில் நெகட்டிவா லாங்குவேஜ் எல்லாம் வருங்க. பேசுறதுக்கு எல்லாம் பிற்போக்கானது, நெகட்டிவானது, குறை சொல்றது எல்லாம் இப்பதான் வரும். அதனாலதான் நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கு, நீ துர்ச்சிந்தனை உள்ளவனா இருந்தால் வாய மூடுனர். பேசாத. கெட்ட சிந்தனை வருதா, நெகட்டிவா வருதா, பேசாத, நல்லதை பேசுங்க, ஆட்டிடியூடு மிக்கிங்க. பக்கத்துல சொல்லுங்க, இந்த மனப்பான்மை நமக்கு அவசியம். ஆமென். இன்னொரு ஆள்கிட்ட சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க சீக்கிரமா, இந்த மனப்பான்மை நமக்கு அவசியமானது. ஆமென். இதான் நீங்க ஜெயிக்க போறீங்களா தோக்க போறீங்களா நிர்ணயம் பண்றது. இதுதான், வேற எது நிர்ணயம். கத்தர் நிர்ணயம் பண்ண போற, கத்தர் உங்களை ஜெயிக்க முடியும் நிர்ணயம் பண்ணிட்டார். இந்த ஆட்டிடியூடு தான்
அது உங்க வாழ்க்கையில் நடக்க போதா இல்லையாங்கிறது நிர்ணயம் பண்ற இந்த ஆட்டிடியூடு தான். கீழே விட போறீங்களா, தொடர்ந்து ஓட போறீங்களா, இதுதான். புரியுதா இல்லையா? அந்த மனுஷனுடைய லாங்குவேஜ் தோல்வி இல்லை. பார்த்தீங்களா, உயிரோட இருந்தால் பிரசங்கம் பண்ணுவேன், உள்ள செத்து போயிட்டா கூட அவருடைய எல்லையா இருப்பேன். உயிரோட இருந்தாலும் சரி, நிறைய உயிரோட இருந்தாலும் சரி தான், நான் தோக்கவே மாட்டேங்கிறார். நம்மளாம் அப்படிலாம் சின்ன கஷ்டம் வந்தால் செத்து போங்கிறாங்க மக்கள். அது என்ன லாங்குவேஜ், பேசாமல் செத்துடலாம் அப்படின்னா என்ன சொல்றீங்கன்னா தோல்வியிலேயே போயிடலாங்கிறீங்க. தோக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லைங்க. எவ்வளவு எதிர்ப்புகள் கஷ்டங்கள் வந்தாலும் எதை விசுவாசிக்கிறவோ கடைசி வரை அதே நிலையில உறுதியா நின்னீங்கன்னா ஜெயிப்பது மிகவும் எளிது. வாழ்க்கை நல்லா கவனிங்க. எப்ப எதிர்ப்பு போராட்டம் வரும்னா வெற்றி பெறுவதற்காக ஒரு அடி எடுத்து வைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அப்பதான் வரும். ஒண்ணுமே இல்லை, வீட்டில் கிடைக்கிறீங்க, சும்மா இருந்தீங்கன்னா எதுவுமே வராது. உங்க மேல புதிய அனாயிண்டிங் வருதா? அனாயிண்டிங்னா அந்நிய பாஷையில் ஏதோ ஒரு வேலை செய்வதற்கு, ஒரு காரியத்திற்கென்று தேவன் உங்களை அழைத்து உங்களை முன்ன நடத்த செல்றாரா, உடனே எதிர்ப்புகள் உடனே வரும். எதிர்ப்புக்கு டார்கெட்டா நீங்க உடனே மாற ஆரம்பிக்குங்க. அதனால ஒரு மனுஷன் சொன்னார், நியூ லெவல் நியூ டெவில்னர். புதிய லெவலுக்கு போறீங்களா, புதிய பிசாசு வருவான். பழைய பிசாசு வரமாட்டான், புதிய பிசாசு வருவான். நீ லெவலுக்கு போகணுமா, பிசாசை சந்திக்கணும். ஆனா புதிய வெற்றி உண்டு. ஆப்போசிஷன் கூட கூட ஜெயம் கூடிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்படித்தானே? அதனால எதிர்ப்பு வரும்போது சோர்ந்துடாதீங்க. ரொம்ப எதிர்ப்பு வந்துருச்சு, தாங்கவே முடியலங்க, ஐயோ என்னால் ஒரு அடி கூட நிற்க முடியல, அப்போ மட்டும் ஒரு கொஞ்ச நேரம் தயவு செய்து கொஞ்ச நாள் நில்லுங்க. ரொம்ப எதிர்ப்பு வருது, ஏன் வருதுன்னா பிசாசுடைய கடைசி அஸ்திரங்கள் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். அவனுடைய லாஸ்ட் அட்டாக் வருது, அவனுடைய சிறந்த அட்டாக் அடிக்கிறான். சிறந்த அட்டாக் அடிக்கும் போது நின்றுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவன் ஆயுதமே இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம செய்யதான். அந்த நேரத்தில் மட்டும் பதறாம, அபிசுவாசத்தில் பேசாம ஸ்டெடியா நில்லுங்க. வாசிப்போம் 1 நாளாகமம் 14. கர்த்தர் தன்னை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக திடப்படுத்தி இஸ்ரவேல் தம்முடைய ஜனத்தின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று தாவீதின் மேல புது அனாயிண்டிங், ஒரு அபிஷேகம் வருகிறது. இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு புதிய நிலைக்கு தாவீது மேல போறான். அவனை அபிஷேகம் பண்ணி ராஜ்யத்தை அவன் மேல தேவன் திடப்படுத்துகிறார். எப்பெல்லாம் முன்னேறுகிறீர்களோ, ஜெயம் எடுக்க நினைக்கிறீர்களோ, வெற்றி பெறுவதற்காக புதிய முயற்சிகள் எடுத்து முன்னேறுகிறீர்களோ, அப்பப்பெல்லாம் புதிய இடையூறுகள், புதிய கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும். அப்பப்பெல்லாம் மனதில் ஒரு காரியத்தை மனசில் நினைங்க, இதை தவறு செஞ்சிட்டோமோ, தப்பு செஞ்சிட்டோமோ, அதனால தான் கஷ்டம் வருதோ அப்படின்னு நினைக்காதீங்க. சில நேரத்தை தவறு செஞ்சதுனால வரும், ஆனால் எல்லாமே தவறு செய்கிறதுனால கஷ்டம் வருது கிடையாது. அநேக கஷ்டங்கள் நீங்கள் எதே நல்லது செய்தனால தான் வரும். நல்லது செய்து முன்னேற்ற பாதையில் போகிறீங்க இல்லையா, அப்போ தான் வருது. கீழே வாசிப்போம். சமயத்தில் ஃபுல்லாக இப்போ இந்த வசனத்தை வச்சு பிரசங்கம் பண்ணியிருக்கோம். 8ஆம் வசனம். தாவீது சமஸ்த இஸ்ரவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட பொழுது, பெலிஸ்தர் எல்லாரும் என்ன, வெற்றி பெருசா இருக்கும்போது எதிர்ப்புகள் பெருசா இருக்கும். பெலிஸ்தர் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்ட பொழுது அவர்கள் விரதமாக ஓடி போல சந்திக்கிறான். விரதமாக புறப்பட்டான். பெலிஸ்தர் வந்து ரிப்பாயும் பள்ளத்தாக்கில் பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரதமாக போகலாமா, அவர்களின் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது தேவனை கேட்ட பொழுது, கர்த்தர் போ, அவர்களின் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். வாழ்க்கையில் எதிர்ப்புகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வருதா, செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? முதல்ல தேவனை தேடணும். தேவனை தேடினால் லாஸ்ட் சேயிங் தேவனோட வார்த்தையாக தான் இருக்கும். பிசாசு கடைசி வார்த்தை சொல்ல முடியாது. கர்த்தர் சொல்றார் போங்கிறார். அவர்கள் பாகால் பிராசிமுக்கு வந்த பொழுது தாவீது அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடந்திட பண்ணினார் என்றான். அதை நிமித்தம் ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டார்கள். வெற்றி பெறுவான்னு நினைச்சான், சாத்தியமே இல்லாத அளவுக்கு பெரிய ஒரு வெற்றியை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எதிரிகள்லாம் செதறி ஓடனவன அந்த இடத்துக்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
தாவீது ஏதாவது பாவம் செஞ்சுட்டானே? தாவீது பாவம் செஞ்சானா? யுத்தம் வந்துச்சுங்க. ஏன் தாவீது யுத்தம் வந்துச்சா? தாவீது பாவம் செஞ்சானா? ஒரு பாவம் செய்யல. கவனிங்க, 2 கொரிந்தியர் 12 அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், எனக்கு தேவன் கொடுத்த மேன்மையான வெளிப்பாடுகளின் நிமித்தம் என்னை சாத்தான் குட்டக்கூடிய தூதனை அனுப்பினான் இருக்கு. எதுக்கு அனுப்பினார் என்றால், தேவன் இவர் கொடுத்த அந்த ரெவலேஷன் நிமித்தம் பெரிய வெளிப்பாடுகள் வருது, பெரிய உயர்வுகள் வருது, பெரிய தேவனை குறித்து பெரிய நாலேஜ் வருது. அந்த நாலேஜ் வந்த மனுஷன் சும்மா இருக்க மாட்டான், தொடர்ந்து முன்னேறி போவான். அப்படி முன்னேறி போகும் பொழுது இவர் போகிற இடமெல்லாம் உபத்திரவங்களும் துன்பங்களையும் பிசாசு முன்ன ஆள அனுப்புறான். என்ன விலகி போனது இந்த ரெவலேஷன் யாருக்கும் சொல்லிடக்கூடாது, இந்த வெளிப்பாடுகள் யாரும் சொல்லக்கூடாது, எவ்வளவு கஷ்டப்படுத்துறோமோ அவ்வளவு கஷ்டப்படுத்துறான். இப்ப தாவீதோட வாழ்க்கையில பெரிய ஒரு முன்னேற்றம், ஒரு உயர்வு போனவன இவனை டிஸ்கரேஜ் பண்றக்கா யுத்தம் வருது. கர்த்தர் பெரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுத்தவன அந்த இடத்துக்கு பாகால் பிராசிம்னு பேரிட்டான். பாகால் பிராசிம் என்றால் திருப்பு முனைகளை ஏற்படுத்துகிற தேவன் அர்த்தம். வெற்றியை கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, வெற்றி வேற திருப்பு முனை வேற. வெற்றிங்கிறது ஜெயிச்சிருங்கிறது காரியம் அப்படி டேர்ன் ஓவர் ஆகி நினைக்க முடியாத அளவுக்கு ஜெயத்தை கொடுக்கறாரு. பாத்தீங்களா? அதான் the lord of breaking through அர்த்தம். ஆம்பிளிஃபைட் பைபிளை படிச்சீங்கன்னா லார்ட் ஆஃப் பிரேக்கிங் த்ரூ இருக்கும், திருப்பு முனைகளை ஏற்படுத்துகிற தேவன். அந்த இடத்துக்கு பேரே வச்சிட்டாங்க. எப்பப்பெல்லாம் அந்த இடத்த கடந்து போறாங்களோ அந்த கல்லை பார்ப்பாங்க. கல்லை பார்த்தோன்னே இதுக்கு முன்னாடி பெரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுத்துருக்காரா என்றால் இன்னும் அடுத்த ஒரு பெரிய வெற்றி இருக்கு. அப்படித்தான் அந்த எண்ணத்தோடு தான் போனாங்க. தாவீது ஒரு நாளும் விட்டு விடவில்லை. விட்டு விட்டானா? வேணாங்க அப்படி விட்டு விட்டானா? எதுவுமே கிடையாது. தாவீதும் சரி, அப்போஸ்தலன் பவுலும் சரி, அப்போஸ்தலர் 20:23 சொல்றாரு, ஆவியானவர் சொல்றாரு, எல்லா இடத்திலும் உபத்திரவங்களும் கட்டுகளும் உனக்கு உண்டு என்று ஆவியானவர் சொல்லுகிறான்னு சொல்றாரு. அப்போஸ்தலர் 20:23 எந்த ஊருக்கு போ, நீ போறதுக்கு முன்னாடி உபத்திரவங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் உனக்கு முன்னாடி உன்னை ஊர் வாசல வரவேற்று நிற்கும். அடுத்த வசனம் சொல்றாரு, இவை ஒன்றும் என்னை அசைக்காது, முன்ன காட்டிலும் பெட்டரா ஒளியும் செய்வேங்கிறார். அதே வசனம் தான் சொல்றாரு, இவை ஒன்றை என்னை அசைக்காது, எதுக்கு அழைக்கப்பட்டனோ அதை சிறப்பா செஞ்சு முடிப்பேங்கிறார். விட்டுறக்கூடாதுங்க. அப்போஸ்தலன் பவுல் போற ஜெயிச்ச ஆள் யாருமே கிடையாது தெரியுமா? ஒரு குறுகிய நாட்கள்ல பெரிய ஜெயத்தை எடுத்தார். ஏன் எடுத்தார் என்றால், எதிர்ப்புகள் வந்தாலும் உறுதியா நிக்கிற பாத்தீங்களா, அதான் ஜெயத்தையும் மேன்மையோட வாழ்க்கையில வெற்றி ஏற்படுத்தி கொடுக்க ஆரம்பிக்கும். சுமித் விக்கல்ஸ்வர்த்ங்கிற தெய்வ மனுஷன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தெரியுமா? கிட்டத்தட்ட நிறைய பேர் உயிரோட எழுப்பின மனுஷன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட மிராக்கிள் வாழ்க்கையில் நடந்துச்சு. மரித்தோரை உயிர்ப்பித்தார். அவருக்கு பல ஆண்டுகளாக கிட்னி ப்ராப்ளம் இருந்துச்சு தெரியுமா? பல ஆண்டுகளாக இருந்துச்சு. நம்ம என்ன நினைப்போம், பாவம் செஞ்சிருப்பாரு நினைப்போம். சொல்லி முடியாத அளவுக்கு ஸ்டோன் ப்ராப்ளம் இருந்துச்சுங்க அவருக்கு. வலி பிச்சு உதறும் அநேக நேரத்தில். ஜெபம் பண்ணிட்டு அவன் சுகமா ஏறுவான், இவர் வயிற்றை பிடிச்சி எங்க ஓடி போயிட்டு யூரின் போயிட்டு வருவார். ஏன் பாவம் செஞ்சிட்டாரா? பிசாசோட ராஜ்யத்தை உடைச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்காக ஒரு வேதனையை கொடுக்காத வந்தா கடைசி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் டோட்டல் டெலிவரி ஆனாருங்க. ஒரு உபத்திரம் வருதா, ஜெயம் முன்னாடி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இயேசு மேல தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். அதுவரை பிசாசு ஒண்ணுமே செய்யலை. அவர் மேல அபிஷேகம் வந்துருச்சு. எதற்காக அந்த பூமியில வந்தாரோ அந்த நோக்கத்துக்காக ஆவியானவர் அபிஷேகம் பண்ணி புறாவை போல இறங்கிட்டார். அடுத்த சீன் எங்க? அடுத்த சீன் பிசாசினால் சோதிக்கப்படும்படி வனாந்தரத்துக்கு போனார். ஒரு வெற்றி வருது, ஒரு ஜெயம் வருது என்றால் பிசாசு வருவான்னு அர்த்தம். ஓடிடக்கூடாதுங்க, விட்டு விட்டுறக்கூடாதுங்க. இயேசு விடல. இயேசுக்கு உபத்திரவம் இருந்துச்சா? எல்லா இடத்துலும் உபத்திரவம், ஆனா எல்லா இடத்துலையும் வெற்றி. அவர் எதனுமே தோல்வியோடு ரிட்டர்ன் ஆகலங்க, எல்லா இடத்துலையும் வெற்றி. அப்போஸ்தலன் பவுல் விடல, தாவீது விடல. அவங்க விடலைன்னா நீங்களும் விடாதீங்க, விடவே கூடாதுங்க. விசுவாசிக்கிறீங்களா? அதான் பல்ல கடிச்சு நிக்க கூடாது, பல்ல திறந்துட்டு நிக்கணும். பல்ல கடிச்சு நிக்கிறது அது விசுவாசமே கிடையாதுங்க. பல்ல திறந்துட்டு ஜாலியா முகம் அழைச்சோடு சந்தோஷமா நின்னீங்கன்னா எதை எதிர்பார்த்தீர்களோ சீக்கிரமா பார்த்தலாம். அதான் ஆட்டிடியூடு. தோல்வி நம்முடைய வாழ்க்கையினுடைய லக்கே கிடையாதுங்க. ஆரம்பத்தில் சொன்னல, வசனத்தை கேட்டவனா பிசாசு வருவான், வசனத்தை கேட்கல வரவே மாட்டான். மார்க் 4 ஆண்டவர் சொல்றாரு, வசனத்தை கேட்ட உடனே பிசாசு வருவேங்கிறாரு. எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. கடைசியில் ஆண்டவர் சொல்றாரு, போட்டில் ஏறிட்டு அக்கறைக்கு போவோம்ப்பாங்கிறாரு. போயிட்டு அவர் படுத்துட்டார்.
இப்பதான் சொன்னார் வசனத்தை கேட்டா உபத்திரம் வருன்னாரு. அக்கறைக்கு போவோம் சொன்னா அது பாட்டுக்கு போட்டு கடல் அது வேணும் அமைதியா இருந்த படகு திடீர்னு கடல் அப்படி கொந்தளிக்குது, காற்றும் கடல் அடிக்குது. ஏன்? வசனத்தை கேட்டான். அக்கறைக்கு போகணும் வசனத்தை கேட்டான். அது வரைக்கும் இல்லாத பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் அப்படி எகிரும் போது அவன் அப்படியே அழுது புரள்றான். மடிந்து போகிறோம் கவலை இல்லையா? இயேசு எழுந்து நின்று காற்றையும் கடலை அதற்றார். கொந்தளித்த கடல் அப்படியே அமைதியா மாறிடுச்சு. புரியுதுங்களா? கொந்தளிப்பு உண்டாகுதா? பேர் இறைச்சல் உண்டாகுதா? விசுவாசத்தில் நின்னீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் பேர் அமைதின்னு ஒன்று இருக்கு. படிச்சு பாருங்க. பேர் இறைச்சல் உண்டானது அடுத்த வசனம் சொல்லுதும் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று இருக்கு. பேர் இறைச்சல் பெரும் பாடுகள் இருக்குன்னா நீங்க செய்ய வேண்டியது என்னது? நின்னீங்கன்னா பெரிய அமைதியும் ஒன்றும் காத்திருக்கு. அதுல தான் நம்ம விட்டுருவோம். உறுதியா இருக்குங்க. ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தேவன் நமக்கு சாதகமாக நமக்கு ஜெயமாகவே முடிப்பார். ஏன் அக்கறைக்கு போவன்னு சொன்னவன ஏன் பிசாசு வர்றான்? அக்கறையில் என்ன இருக்கு? அக்கறையில் என்ன இருக்கு? கதனேருடைய நாடு இருக்கு, அங்கே பிசாசு பிடிச்சவர் இருக்கான். பிசாசுடைய ராஜ்யத்தை அடிக்கிறதுக்காக போறாரு. அதுக்காக தான் ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். கடல்லே அழிக்கணும்னு நினைக்கிறான். பரவாயில்ல இவரை மட்டும் இல்லை, கூண்டோட அடிச்சிடலாம். 12 பேர் மொத்தமாக தான் இருக்கான். ஒரே அடி அடிச்சிடலாம்னு பார்க்குறான். அவன் ஒரே அடியை ஜெயிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. தோல்வி கிடையவே கிடையாதுங்க. பிசாசுடைய சகல சேனையில் எனிமின்னா கூட நீங்க செய்ய வேண்டியது என்னது? சும்மா நிக்கிறது கஷ்டமாங்க. யுத்தம் பண்ண வேணாங்க. நீங்க என்ன செய்யுங்க? நில்லுங்க. நின்னீங்கன்னா கொஞ்சம் நின்னீங்கன்னா கொஞ்ச நாள்ல வெற்றியை பார்த்துடலாங்க. நான்லாம் என்னுடைய நான்லாம் ரொம்ப பேருக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பேன். ஒண்ணுமே பண்ணல, நின்னேன். எவ்வளவே எதிர்ப்புகள், எவ்வளவு போராட்டங்கள், அவமானங்கள் மத்தியில் நின்னது ஜெயத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. ரெண்டு வசனம் படிச்சு முடிப்போம். பிலிப்பியர்ல சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல், இவையெல்லாம் எனக்கு ரட்சிப்புக்கு ஏதுவாக நடந்துச்சுங்கிற, என்னுடைய விடுதலைக்காக நடந்துச்சு. கஷ்டங்கள் துன்பங்கள் வந்துச்சுன்னா விடுதலை நிச்சயம் அர்த்தம். 2 தீமோத்தேயு 3:11 சொல்கிறார், எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டாருங்கிறார். எவ்வளவே துன்பங்களை சகிச்சேன், எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் என்னை நீங்களாக்கி. அவரு ஓடி போல ஓடினாரா? அவரு சோகமா இருந்தாரா? ஜெயில உட்காந்து எழுதுறாருங்க, சந்தோஷமா இருங்கிறாரு. இந்த ஆட்டிடியூடு வாழ்க்கையில் பெரிய ஜெயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கடைசியாக 2 சாமுவேல் எடுப்போம். 2 சாமுவேல் 22, 48, 49 வசனங்கள். அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர், அவரே சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறார். எக்ஸலண்டா சொல்றார். கர்த்தர் எனக்கு பழிக்கு பழி வாங்குவார், என் சத்துருக்கள் எல்லாம் ஒண்ணுமில்லாம ஆக்குவார். சத்துருனா மனுஷன் இல்லை, எதிர பிசாசுடைய வஞ்சனைகள், அவனை ஒண்ணுமில்லாம ஆக்குவார். 49, அவரே சத்துருக்கள் என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகள் மேல் என்னை உயர்த்தி. அவர் செய்யக்கூடிய முதல் காரியம் என்னன்னா, எதிராக வர்றவனுக்கு மேல அவன் டாப்பை தூக்கிடுவார். விடுவிக்கிறது மட்டும் இல்லைங்க, நீங்க மட்டும் விசுவாசத்துல உறுதியா நின்னீங்கன்னா, எவன் எதிர்த்தானோ, எவன் உங்களுக்கு முன்பாக கையை காமிச்சானோ, உங்களை அழிச்சிருவேன்னு சொன்னானோ, அவனுக்கு மேல தூக்கிடுவார். இது செய்ய வேண்டிய வேலை ஒன்னே ஒண்ணுதான். விசுவாசிங்க, எதையும் முகத்துல காமிக்காம, ஒண்ணுமே நடந்தது மாதிரி விலகத்தை காமிக்காம, சந்தோஷமாக முகமலர்ச்சியோட கர்த்தருக்கு நன்றி சொல்லியிருந்தீங்கன்னா, என்னென்ன எதிர்ப்புகள் வந்துச்சோ அத்தனை எதிர்ப்புகளும் கீழே வந்துடும், நீங்க மேலே போயிடுவீங்க. இது கஷ்டமா? ரொம்ப ஈஸி. இந்த ஆட்டிடியூடு முக்கியங்க. ஏசி 54 இதோட முடிப்போம். ஏசி 54:17, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பி எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய், இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டானவருடைய நீதியமாக இருக்கிறது கர்த்தர் சொல்லுகிறார். இது அதாவது எவ்வளவு எதிர்ப்புகள் துன்பங்கள் வந்தாலும் உனக்கு ஒன்றும் வாய்ச்சிராது, நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும், உனக்கு ஜெயமாக முடியுங்கிறார். இந்த 2 வசனத்தையும் 18, 15, 16, 17 3 வசனத்தையும் வாய்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். சமீபத்தில் தான் போதிச்சேன். பிசாசை உண்டாக்குனது கர்த்தர், அப்படித்தானே? பிசாசை உருவாக்குனது யார்?
பிசாசை உருவாக்குனது கர்த்தர். அவர் தான் சிருஷ்டிகருங்க. எல்லாத்தையும் உருவாக்குனது கர்த்தர். தேவதூதனை உருவாக்குனார், பிசாசா போயிட்டான். படைக்கும்போது நல்லா தான் படைச்சார், அவன் பிசாசா விழுந்து போயிட்டான். இப்போ இவர் தான் சிருஷ்டிகர் இல்லையா? அவன் தவறு செய்தான் என்றால் ரெஸ்பான்ஸ் எடுக்க வேண்டியதுன்னா இவர் தான் வேலை. உங்கள் பிள்ளை தப்பு பண்ணிடுச்சுன்னா பொறுப்பாளி யாரு? நீங்கள் தான் பொறுப்பாளி. உங்கள் பிள்ளை போய் ஒரு இடத்துக்கு கண்ணாடியோ ஒரு இடத்து வீட்டையோ உடைச்சிருச்சுன்னா நீங்கள் தான் காம்பன்சேஷன் கொடுக்கணும். பிசாசு ஆண்டவருக்கு பிள்ளை கிடையாது, ஆண்டவரால் உருவாக்கப்பட்டவன். நம்ம அவருடைய பிள்ளைங்க. அவரால் உருவாக்கப்பட்டதுனால நமக்கு விரோதமாக ஏதாவது தீங்கு செய்யணும்னா கத்த சொல்கிறாங்க, தீங்கு செய்கிறானா, தீங்கு செய்ய வந்துட்டானா, நீ விசுவாசத்தில் மட்டும் உறுதியாரு, நான் காம்பன்சேஷன் பண்ணுறேங்கிறாரு. ஏன்னா நான் உருவாக்கி விட்டேன், நீ மட்டும் உறுதியாக நின்று விசுவாசத்தில் உறுதியாக ஸ்டெடியாக நின்னீங்கன்னா நான் உனக்கு காம்பன்சேஷன் பண்ணுறேன். இது என்னுடைய ஊழியக்காரருடைய சுதந்திரம்ங்கிறார் இல்லையா? அவருடைய ஊழியக்காரரா நீங்கள், ஊழியக்காரன் அவருடைய பிள்ளைகளா நீங்கிற. இது ஆம்பிளிஃபைடு பைபிளில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக மொழிபெயர்த்துங்க. இது என்னால் ஊழியக்காரருடைய சுதந்திரம் இருக்குது பார்த்தீங்களா? ட்ரையம்ப் ஓவர் ஆப்போசிஷன் ஈஸ் ஒரு ஹெரிட்டேஜ் இருக்கும். ட்ரையம்ப் ஓவர் ஆப்போசிஷன் ஈஸ் ஒரு ஹெரிட்டேஜ். எதிர்ப்பின் மத்தியில் வெற்றி பெறுவது, தலை தோங்குவது உன்னுடைய சுதந்திரங்கிறார். இந்த ட்ரையம்ப்ங்கிறோம் இல்லையா? ட்ரையம்ப்னா வெற்றி பெறுவது கிடையாது, தலை தோங்குவது. வெற்றி பெற்று அப்படியே முன்னேறி போகிறது தலை தோங்குவது. கஷ்டம் துன்பம் வரும் பொழுது எதிர்த்து உறுதியாக நின்னீங்கன்னா, அதே பிளேஸில் நின்னீங்கன்னா வெற்றி மட்டுமல்ல ட்ரையம்ப் கிடைக்கும். ட்ரையம்ப்னா ஏண்டா இவனுக்கு போய் செஞ்சன்னு பிசாசு வெக்கப்படுகிற அளவுக்கு நடக்கும். யோபு பேசாமல் விட்டுருக்கலாம், அவன் அப்படித்தானே? யோபு பாவம் அமைதியாக இருந்தார். அவன் அப்படியே விட்டுருந்தான்னா அவன் பாட்டு போயிருப்பான். சும்மா இருக்கணும். யோபு நோண்டி பார்த்தான், 9 மாசத்துல யோபுக்கு எல்லாமே டபுள் மடங்கு ஆகிப்போச்சு. எல்லாமே டபுளுங்க, ஒன்று மட்டும் டபுள் இல்லை. அதை ஒன்றை சமாளிக்கிறது என்ன பாடுபட்டான்னு தெரியல. அதனால ஆண்டவரோட உபத்திரமே வேணாம்ப்பா, இது ஒன்றை வச்சுக்கோ, மற்ற எல்லாமே டபுள் ஆகி கொடுத்துருந்தாரு. உபத்திரவங்களை கற்று டபுள் ஆக்குற கிடையாதுங்க, நன்மைகளை தேவன் டபுள் ஆக்கி கொடுக்குறார். நீங்க உங்க பொசிஷன் என்ன? சந்தோஷமா இருக்கணும், உறுதியா இருக்கணும், முகம் மலர்ச்சி இருக்கணும், ஆனந்த களிப்பு மனதில் வரணும். அப்படி வந்து என்றால் என்னெல்லாம் இழந்தீங்களோ அத்தனையும் தேவன் ரீபே பண்ணுவார். ரீபே பண்ணுவார்னா திரும்பி ஒரே ஒரு வசனம், இதுதான் ட்ரையம்ப். பண்ணாங்க தெரியும்ல, ட்ரையம்ப்னா என்ன தெரியும் இல்லையா? வெற்றி பெறுகிறதுல தலை தூங்குறது. உபா 32-35 முடிச்சிடறேன். பழி வாங்குதலும் பதிலளிப்பதும் எனக்குரியது. ஏற்ற காலத்தில் அவர்கள் கால் தள்ளாடும். ஆபத்து நாள் சமீபத்திருக்கிறது. அவருக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். இது மெசேஜ் பைபிள். I am in charge of vengeance and payback. I am in charge of vengeance and payback. பழி வாங்குவதும் அவன் எடுத்ததெல்லாம் திருப்பி கொடுக்கறதுக்கு இன்சார்ஜ் நான். புரியுதா இல்லைங்களாங்க? வெஞ்சன்ஸ்னா பழி வாங்குறது. அவன் என்னெல்லாம் எடுத்தானோ, வாழ்க்கையில் என்ன தீமை செஞ்சானோ அதெல்லாம் பழி வாங்க வேண்டியது ஏன் வேலை, நீ ஒன்றும் பண்ணிடாத. பழி வாங்குவதில் கர்த்தருக்குரியது. நம்ம அமைதியாக தான் இருக்கணும். நம்ம எந்த வேலையும் செய்யாமல் வார்த்தை மட்டும் தான் நம்பி இருக்கணும். திரும்பி பே பேக் பண்ணுறது, எதெல்லாம் எடுத்தானோ அதெல்லாம் திருப்பி கொடுக்கறது ஏன் வேலை. ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தம் டு ஸ்லிப் அப். அந்த டே ஆஃப் த டூம் இஸ் ஜஸ்ட் அரவுண்ட் த கார்னர். அவன் அழிஞ்சு போகிறது, நாசமாக போகிறதுல ரொம்ப பக்கமாக தான் இருக்கு. நீ என்ன செய். நான் வந்து மனுஷனை சொல்லலைங்க, யாராவது சொந்தக்காரனை மனசில் வச்சு போய் கேட்டுட்டு இருக்காதீங்க. எதிர்ப்புகள், போராட்டங்கள், நிந்தைகள் அதெல்லாம் வாழ்க்கையை விட்டு போறதுக்கு கொஞ்ச நேரத்தில் போயிடும். இழந்ததை எல்லாவற்றையும் தேவன் நமக்கா பழி வாங்கி இழந்த எல்லாவற்றையும் பல மடங்கு ரெஸ்டோர் பண்ணி திருப்பி கொடுப்பார். நம்ம செய்யன்றதுல என்னது? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, விசுவாசத்தில் காத்துருங்க. பொறுமை என்றால் உறுதியாக நிற்கிறது. அன்னைக்கு யூடியூப்பில் ஒரு 10 நிமிஷம் கிளிப்பிங்ஸ், சாமுடைய கிளிப்பிங்ஸ் இருந்துச்சு. யாரே ஜெபம் பண்ணாங்கன்னு அவர் சொன்னார். யாரே ஜெபம் பண்ணாங்களாம், ஆண்டவர் எனக்கு பொறுமை வேணும் ஆண்டவரே, இப்பொழுதே வேணும் ஆண்டவரே, இப்பவே பொறுமை தராட்ட நான் எந்திரிச்சு ஆண்டவன்டாராம்.
அவருக்கு ஜெபமே பொறுமை இல்லை, அவர் கேட்டது பொறுமை. ரொம்ப பேர் பொறுமை இல்லாத ஆட்கள் தாங்க. பொறுமை என்றால் என்ன நடந்தாலும் சந்தோஷத்தோடு முகம் மலர்ச்சியோடு அந்த பதிலை எதிர்பார்த்து நிற்கிறது. அப்படி நின்றீர்கள் என்றால் இழந்ததெல்லாம் பேபேக் ஆயிரும். எதிர்ப்பு அலைகள் சுனாமி மாதிரி வந்தா கூட அது அந்த பக்கம் திரும்பிடும், நமக்கு ஜெயம் இந்த பக்கம் வந்துடும். எதிர்ப்பு உண்டா? வெற்றி பெற பெற ப்ரொமோஷன் ஆக ஆக எதிர்ப்புகள் அதிகரிக்கும். எதிர்ப்பு அதிகரிக்க ஜெயம் அதிகரிக்கும். அப்படித்தானே? அப்ப என்ன செய்யணும்? சந்தோஷமா இருங்க, முக மலர்ச்சியோடு இருங்க. எதிர்ப்புகள் வந்தாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் மாதிரி சொல்லுங்க, ஜெயிலில் போட்டா, அடிச்சானா, கசையடி கொடுத்தானா, இவையெல்லாம் சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கும் மிகுந்த உத்வேகத்துடன் வேலை செய்வதற்கும் இது எனக்கு ஏதுவா இருக்குன்னு சொல்லுங்க. அப்படி இருந்தீர்கள் என்றால் எல்லாமே ஜெயமா முடியும். எழுந்து நிற்போம். உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு கர்த்தருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். தேவன்கிட்ட பெருசா எதிர்பாருங்க. பெருசா எதிர்பார்த்தீர்கள் என்றால் பெரிய சோதனை வரலாம். பெரிய சோதனை வந்துச்சுனால் பெரிய சாதனை வரப்போகுதுன்னு அர்த்தம். சோதனைகள் நமக்கு சோதனைகள் அல்ல, சாதனைகளாக முடியும். செய்ய வேண்டியது என்ன? பொறுமையோடு உறுதியாக அதே நிலையாக முகத்தில் எதையும் காமிக்காம ஓங்கி குத்துனா கூட என்ன செய்யணும்? சிரிக்கணும். அப்படியே காமிக்க கூடாது. எங்கள் பசங்கள்லாம் சில நேரம் தப்பு பண்ணிட்டான், அடித்தோம்னா அப்படி நிற்பான். அடி வலிக்குதாடானா அது கூட சொல்ல மாட்டாங்க, எப்படி இருப்பாங்க. தப்பு பண்ணா நம்ம தப்பு பண்ணாமல் பிசாசு குத்துனா கூட எதுவுமே காமிக்கூடாது. குத்துனது வலிக்கிற மாதிரி கூடாது. என்ன அடித்தாலும் முகத்தில் காமிக்க மாட்டானே, இவனுக்கு என்னடா செய்யறன்னு விட்டு போயிடுவான். இது ரொம்ப சரியான ஆட்டிடியூடுங்க. இந்த ஆட்டிடியூடு பிசாசை அவமானப்படுத்திடும், உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்துரும். இவனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே அவனுக்கு தெரியாதுன்னு விட்டுட்டு போயிடுவான். ஆனால் மனப்பான்மை ரொம்ப முக்கியம். ஜெய மனதோடு நிற்போம். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு நாமத்தில் நம்ம இடத்துல வருகிறோம். கேட்ட சத்தியத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். வாழ்க்கையில் கேட்டவைகளை பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று விசுவாசிக்கிறோம். அதை கண்களில் காண்கிற வர மன மகிழ்ச்சியோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, அதிக உத்வேகத்தோடு வார்த்தை விசுவாசிக்கவும், எங்களை எதற்காக அழைத்தீரோ அந்த நோக்கத்தை தொடர்ந்து முன்னேறி சென்று அதில் வாழவும் உதவி செய்கிறபடியாமக்கு நன்றி. இப்படிப்பட்ட மனப்பான்மைகளுக்கு கொடுக்கிறபடியாமக்கு நன்றி. இந்த மனப்பான்மைகளின் தோல்விகளுக்கு நேராக அல்ல, ஜெயத்துக்கு நேராக நடத்துகிறதுக்காக நன்றி. ஒவ்வொரு எதிர்ப்புகளையும் தேவனுக்கு திருப்பு முனையாக ஏற்படுத்தி எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் மாற்றி இழந்த எல்லாவற்றையும் திருப்பி என் கையில் கொடுக்கிற தேவனாய், ரெஸ்டோர் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி உறுதியோடு விசுவாசத்தில் நிற்கவும் ஜெயம் எடுக்கவும் எங்களுக்கு உதவி செய்கிறபடியாமக்கு நன்றி. சகல கனமும் மகிமையும் எங்கள் வாழ்க்கையில் உமக்கு உண்டாகட்டும். ஆசீர்வதிப்பீராக இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவை தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரிய மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை உங்களை பிரசன்னமாக்கி வாழ்க்கை எல்லா உபத்திரவங்களை மாற்றி ஜெயமாக புதிய உத்வேகத்தோடு உங்களை நடத்துவாராக. ஆமென், ஆமென். விட்டுறாதீங்க. விட்டு விடுகிறது ஜெயிக்கிறனுடைய லட்சியம் கிடையாது. ரிங்கில் ஏறியாச்சா? என்னைக்கு விசுவாசிங்களோ ரிங்கில் வந்தாச்சு. ரிங்கை விட்டு கோப்பை இல்லாமல் வரவே கூடாது. அப்படித்தானே? உறுதியாக நில்லுங்க. சும்மா சுற்றுங்க, அது பாட்டு 6 போயிடும். சும்மா அடிங்க, 4 போகும். சாட்டு கேவலமாக இருக்கும், ஆனால் 4. சாட்டு மொக்கையாக இருக்கும், ஆனால் 6. சாட்டு முக்கியம் எப்படிங்களேங்க, ரீச் ஆக தான் முக்கியம். நம்ம செய்ய வேண்டியது என்னது? ஸ்டெடியாக நில்லுங்க. முகத்தில் காமிச்சிடக்கூடாதுங்க. பிசாசு டென்ஷன் ஆக்குவான். இந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்ப்பீங்களா? இந்த ஓடி ஒருத்தன் பந்தை போட்டோன்னே ஒருத்தன் இப்படி தடுப்பான், பார்த்தீங்களா? அதுவும் தெரியாதா? ஏங்க ரொம்ப ஓவர் ஆக்டிங்காக இருக்குங்க. ஆக்ட் பண்ணலாம், ஹெவி ஆக்டிங்காக இருக்குது. கிரிக்கெட் மேட்ச்னு ஒன்று தெரியுமா? கிரிக்கெட் மேட்ச்சில் ஒருத்தர் நல்லா விளையாடுறான்னு வச்சுங்களேன், அந்த பவுலர் பக்கத்தில் வந்து திட்டிட்டு போவான், தெரியுமா? பக்கத்தில் வந்து என்ன திட்டுவான்னு தெரியல, கேவலமாக திட்டுவான். எதுக்கு திட்டுவான் தெரியுமா? டென்ஷனாக இருக்காங்க.
எவ்வளோ தூரம் டென்ஷன் ஆக்கணுமோ திட்டுவாங்க, கேவலமாக பேசுவாங்க. டென்ஷன் ஆகிட்டானா அடுத்து போல்டு அடுத்து டென்ஷன் ஆனதுக்கப்புறம் நைட்டு கரெக்டாக குச்சிக்கு நேரம் அடிப்பான். டென்ஷன் ஆகிட்டு வேணும் இப்படி பேசிட்டானே அப்படி பேசிட்டானே இதே நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அடுத்து குச்சி எகிரிடும். அடுத்த நிமிஷம் வெளியே போய் யோசிக்கிறோம். அதனால தான் பிசாசு நல்லா அடிக்கிறமா டென்ஷன் ஆக்குவான். முகத்தில் காமிச்சிடக்கூடாது. காமிக்கணுமா 6 அடித்து காமிங்க. பாடலை பாடுவோம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. பக்கத்தோட சொல்லுவோம். பெரிய வெற்றியை, பெரிய ஜெயத்தை தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பெரிய வெற்றிக்கு நேராக கடந்து சொல்லும் பொழுது பெரிய எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் சந்தித்தாலும் அவைகள் ஒன்றும் உங்களை அசைத்து பார்ப்பதில்லை. அதிக உறுதியோடு, அதிக உத்வேகத்தோடு, இன்னும் உறுதியாய் தேவனோட வார்த்தையிலே நின்று ஜெயத்தையும் வெற்றியும் நாம் காண்போம். ஆனந்த களிப்போடு, சந்தோஷத்தோடு, மன மகிழ்ச்சியோடு தேவனுக்கு ஆராதனை செலுத்துவோம். ஆமென்.